முதல் படத்திலேயே ஏகப்பட்ட சிறப்புகளை செய்து தனி கவனம் ஈர்த்த தாசேன் ஞானவேல் தன்னோட இரண்டாவது படத்தை ரஜினியை வைத்து இயக்கிட்டு இருக்காரு. ரஜினியின் ஞானவேல் இணைகிறார்கள் என்ற தகவல் வெளியானதும் ரஜினிக்கு பாராட்டுகள் குவிந்திருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் நாற்காலியில இருக்கிற ஹீரோ முக அக்கறையுள்ள இயக்குனர் கூட சேர்ந்தா தன் வீரியம் என்னவாக இருக்கும் என்பதற்கு வேட்டையன் திரைப்படம் உதாரணமாகத்தான் இருக்க போகுது. படத்தோட டைட்டில் டீசரை பார்க்கையில ஸ்பெஷலா இருக்கும்னு தோன்றினாலும் கண்டிப்பா இந்த படத்திலையும் சமூகத்துக்கு தேவையான விஷயத்தை ரஜினி என்னும் சாட்டையை பயன்படுத்தி எடுத்து சொல்வார் ஞானவேல்னு நம்பலாம். வேட்டையன் படத்தோட 85% ஷூட்டிங் நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஹைதராபாத்தில் படத்தின் மீதமுள்ள காட்சிகள் எடுக்கப்பட இருக்கிறதாகவும் இந்த மாதத்துக்குள்ள படத்தோட ஷூட்டிங் நிறைவடைய இருக்கிறதாகவும் தற்பொழுது வெளியாகி இருக்கிற தகவல்கள் தெரிவிக்குது. இதையடுத்து படத்தோட அடுத்தடுத்த கட்ட அப்டேட்களை எதிர்பார்க்கலாம். ஏகா தயாரிப்புல உருவாகி வர்ற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. படம் தீபாவளியொட்டி ரிலீஸ் ஆக இருக்கிறதாக முன்னாடியே வெளியான தகவல்கள் தெரிவிக்குது. டெய்லர் படத்தோட முதல் சிகலாக காவாலா பாடல் வெளியான நிலையில் வேட்டையன் படத்துல இருந்தும் துஷாரா விஜயனின் ஐட்டம் சாங் தான் வெளியாக இருக்கு. தவிர இன்னும் 3 பாடல்கள் இந்த தீம் மியூசிக் வேட்டையன் படத்துல இடம்பெற்று இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸ்பெஷலாக விஜய் இந்த படத்துல ஒரு பாடலை பாடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. படக்குழு சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்களாம். வேட்டையன் ஆடியோ விழால இந்த பாடலை வெளியிட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் உண்மையானா ரஜினி விஜய் ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டம் வெயிட்டிங்.